நம்ம இப்போ யாராக காலிஃப்ளவர் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் சுடுதண்ணில் போட்டு அவிச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஏரா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் நம்ம காலிஃப்ளவரை போடுறோம். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். யாரா கடைசியில் தான் போடணும். முன்னாடி போட்டால் லப்பர் மாதிரி உப்பு போடணும். 3/4 பங்கு வெந்துடுச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ யாராவை போட்டுடலாம். இதில் நம்ம இப்படியே இறக்கிறதுனாலும் இறக்கலாம், இல்லை நம்ம முட்டை உடச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் 2 முட்டை ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.